மத்தேயு அதிகாரம் 3. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தார் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட இந்த யோவான் ஏற்கனவே முன்னுரைக்கப்பட்டிருக்காரு. இந்த ஏசாயா தீர்க்கதரிசினால் அவர் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது அவரோட வேலையை கரெக்டாக செய்கிறாரு பாருங்க. அவரை தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு. நம்மளும் நம்ம அந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்னவோ, தேவனுடைய சித்தம் என்னவோ அதை நம்ம நிறைவேற்றணும். அதுக்கப்புறம் இவர்கிட்ட அநேகர் வராங்க. யாரெல்லாம் வரா? யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார், யூதேயா தேசத்தார், எருசலேம் நகரத்தார்னு எல்லாருமே வராங்க. அதோட பரிசேயரும் சதுசேயரும் நிறைய பேர் வராங்க. இவங்களை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரா. இப்போது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், இப்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் மனம் திரும்பிட்டோம்னு சொல்லியும் அதற்கு ஏற்ற கனிகள் இல்லாமல் இருந்திருக்காங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, யோவான் சொல்கிறாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நம்மளும் மனம் திரும்பிட்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம்னு சொல்லியும் நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட அன்பு கூறாமல், கோபப்பட்டு, எரிச்சல் பட்டு, சண்டை போட்டு இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட அந்த கனிகள் இல்லைன்னு அர்த்தம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும்னு இருக்கா. நம்ம சகிக்கலை இன்னும், அந்த மாதிரி இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் தேவன்கிட்ட போய் நம்ம ஏசப்பா எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகள் கொடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்களுக்குள்ள அன்பு செலுத்த ஆரம்பிக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் இதில் செயல்படணும். நம்ம கனிகள் கேட்டு வாங்கலாம் ஏசப்பா கிட்ட. கேட்டு, ஏசப்பா நான் அன்பாக இருக்கேன், எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம்
ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரா. இப்போ இந்த இடத்துல இந்த இந்த குறிப்பிட்ட வசனத்துல தேவன் எனக்கு என்ன வெளிப்படுத்தியிருக்கிறாரு, பர்சனல் ரெவலேஷன் என்ன அப்படின்னா, கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் எப்படி உருவாகுவாங்க? இல்ல அப்படித்தானே? இந்த கல் அப்படின்றது இது எதை குறிக்குது அப்படின்னா, அவருடைய சீஷர்களா இருந்த அந்திரேயா, யோவானுடைய சீஷர்கள் ஒருத்தர் வந்து அந்திரேயா, அவருடைய சகோதரன் சீமோன் பேதுரு, இவங்க அதுக்கப்புறம் பிலிப்பு, அந்திரேயா, பேதுரு, இவங்க எல்லாருமே அவருடைய சீஷர்களாக தான் இருந்திருக்காங்க. இப்போ அந்த கல்லுகளில் தான் நம்ம வந்து கட்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து 12 அஸ்திபார கற்கள் மேலே தான் நம்மளும் கட்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்போது அவங்க மூலமாக வந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் நம்மளை தான் சொல்லியிருக்கு இந்த புதிய ஏற்பாட்டில். அதுக்கப்புறம் யோவானை பாருங்கள், இங்கே எவ்வளோ ஹம்பிளாக இருக்காருன்னு. அவர் வந்து ஏசப்பா அவர்கிட்ட வரதை பார்த்துட்டு அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு கூட நான் பார்த்துட்டு நல்ல அப்படின்னு சொல்லி அவரை தடை பண்ணும்போது ஏசப்பா சொல்கிறாரு, இல்லை இப்போ வந்து நமக்கு வந்து இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லவும் அவர் இடம் கொடுக்குறாரு. இப்போ இந்த இயேசு யார் அப்படின்னா, நமக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நமக்கு ஞானஸ்நானம் கொடுப்பவர். நம்ம வந்து வெறும் தண்ணியினால் மட்டும் மறுபடியும் பிறந்திருந்தால் பத்தாது. நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் நம்ம மறுபடியும் பிறந்திருக்கணும். இப்போ இயேசு வந்து ஞானஸ்நானம் பெற்று மறுபடியும் வந்து வெளியே கரைக்கு வந்த உடனே வானம் வந்து அவருக்கு திறக்கப்பட்டு தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அதுக்கப்புறம் அதில் ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுதா. இப்படிப்பட்ட பிரியமாக இருக்கிற தேவனுக்கு ஒரே பேரான பிரியமான குமாரன் இயேசு கிறிஸ்து, இவரையே நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு இல்லையா. இப்படிப்பட்ட பிதாவுக்கு பிள்ளையாகிய நம்மளும் அவருக்கு பிரியமான காரியங்களான கனி கொடுக்கணும். அவர் ரொம்ப நம்மக்கிட்ட விரும்புகிறதே அவருக்கு நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்புகிறாரு. அப்போ நம்ம பரிசுத்த ஆவியினுடைய கனிகளை வந்து நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து தேவன்கிட்ட கேட்டு, ஏசப்பா நான் வந்து வீக்காக இருக்கேன், எனக்கு வந்து கனி கொடுங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து கசப்பு போக மாட்டேங்குது, எனக்கு வந்து அது பரிபூர்ணமாக நான் வந்து சிலுவையில் உங்கள் கூட அரைஞ்சிட்டேன், எனக்கு வந்து நான் வந்து கனி கொடுக்கணும், நான் வந்து அன்பு காட்டணும், என்கிட்ட நான் அன்பு காட்டுற மாதிரி உங்ககிட்டையும் அன்பு காட்டணும், மற்றவங்கக்கிட்டேயும் நான் அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கணும். ஏசப்பா கிட்ட கேட்டு அவருக்கு பிரியமான அவருக்கு சித்தமான பிள்ளைகளாக நம்ம வாழ்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். நன்றி. காட் பிளஸ் யூ.